தகவல் மட்டும் சொல்லி சுருக்கமா முடிச்சிடறேன். இப்ப வந்து நம்முடைய சேமான பஸ்ட் நம்ம மாவட்டத்துக்கு உட்பட்ட கிணத்துக்கள் வந்து சூழல் கூட்டம் நடத்தி முடிச்சிட்டாரு. அதே போல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சேமாவளி சேமன்னா மாவட்ட சேரம் பதவியேற்றதுமே எடப்பாடியார் அவர்கள் நியமித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. எனக்கு போட்டிருக்காங்க. அதனால என் மேல வருத்தப்பட வேண்டிய எதுல வருத்தப்பட கொண்டு மேல மாவட்டத்தில் யாரு மேலுமே வருத்தப்படல. நாங்க வந்து தலைமைக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை, பொதுச்சேருக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை. அது ஆரோக்கியமான பிரச்சனை. அவரு தான் நாங்க இங்க வந்து பொதுச்சேரா சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. அதுதான் பேசும்போது சொன்னாங்க. ஆகவே சரி எல்லா பக்கம் நம்ம பாத்துக்கலாம். அதே போல நான் பேசி முடிக்கிறேன், பேசிக்கலாம். எல்லா பக்கம் நம்ம தான் அமைதி படி, எல்லா பக்கம் நம்ம தான். ஆமா. அதே போல இன்றைக்கு நம்முடைய சேமாவளி மண்டபத்திற்கு ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு ஏப்பா அமைதி இருப்பா, நான் பேசி முடிக்கிறேன், அமைதி சேர்ல போற. அதே போல இன்றைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தாரு. 2000 எதிர்கட்சி அவர் மாவட்ட செயலாளர் ஆகும்போது கூட அவர் கூட அம்மாவில் இருக்கோம். அப்படி இளைஞரணி மாவட்ட அவரு சமூகம் இருக்கும்போது அப்ப இருந்து அதற்கு முன்னாடி வந்து அவரோட பயணித்தது உங்களுக்கு தெரியும். அதே போல அவர் அமைச்சராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் நான் சேர்மனா இருக்கும்போது சரி, அதுக்கு பின்னால் 2006 நாங்க எல்லாம் ஒட்டுக்கா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் 2 பேர் இருந்தோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா 2011 அவர் மேயரா நிற்கும் பொழுது எல்லாம் இங்க இருக்கிறவங்க இங்க எல்லாம் இந்த பகுதியில் வந்து எல்லாம் அவர் பேசுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அவருக்காக பணியாற்றி எல்லா நிறுவனத்தினர் முன்னாடி செல்லப்படுறாங்க. எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வாரிசியா இருக்காங்க. எல்லாருமே பணியாற்றி கிட்டத்தட்ட 15 டிவிஷன் இப்ப இருக்கு. அந்த 15 டிவிஷனும் அவருக்கு பணியாற்றவங்க இங்க இருக்காங்க. ஆகவே அப்ப சரி எல்லாம் பயணித்தோம். எல்லாம் மணிமேகலை சொன்னது போல நம்ம எல்லாம் மாட்டுக்கிறது இல்ல. அதனாலதான் நான் என்னன்னா இந்த மாவட்டத்துல யாருக்கு பிரச்சனை. அதே போல 2010 நாங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அம்மாவுக்கு நோட்டு வச்சு நாங்க ஏற்படுத்த வச்சோம். செம்மொழி மாநாடு நடக்கும்போது நாங்க எல்லாம் வெளியே இருக்கோம், இன்னைக்கு வாய்ப்பு இருக்காங்க. அப்ப அம்மாவே வரேன்னு சொல்லி சொன்னாங்க. ரோட்ல அவங்க எழுதும்போது நானே வரேன். ஒரு மாநகர மாவட்டம், நான் புறநகர் மாவட்டம். அப்போ அம்மாவே வர்றாங்க. நாங்க இடத்துக்கு வச்ச ஆர்ப்பாட்டத்தில் அவங்களே வரேன்னு சொல்லி போட்டு நோட் எழுதி தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்து தெரியும். ஆகவே அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். ஆகவே அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்துருக்க மாற்றுக்கத்துல நம்ம கட்சி மாவட்டம் மற்ற மாவட்டத்துக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறோம். இதுல என்ன பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நான் பண்டாரி பேரால் நாடாளுமன்ற தேர்தல்ல அவரு வந்து கோயம்புத்தூருக்கு பணியாற்றாரு. நான் பொள்ளாச்சிக்கு இன்சார்ஜ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா கூப்பிட்டு நீ கோயம்புத்தூர் சேர்த்தி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்பவே அண்ணன் கூப்பிட்டு சொல்றாங்க ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் போது அப்ப அங்க நின்ன வேட்பாளர் போய் ஒரு தவறான முறையில சொல்றாங்க. அது கூட அப்படியே நாங்க 2 பேரும் பேசிட்டு கூப்பிட்டு இல்லன்னா கொஞ்சம் பாத்துக்கோ சொல்லி சென்னையில இருந்து அம்மாவுடைய வழக்கறிஞர் வராங்க. அப்ப நான் பேசி நம்ம கூட சொல்றேன் இல்ல வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குது, கண்டிப்பா கோவையை ஜெயிக்கிறது சொல்றோம். அந்த மாதிரி சொல்லல. 2வது ஒரு சின்ன விபத்து காரணமா அந்த ஒரு அண்ணனை மாத்தி இருக்கும்போது என்னை தான் புறநகர் மாவட்டம் மாநகர மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் போட்டாங்க அம்மா. அப்பவும் சரி, அதுக்கப்புறம் சரி, அவர் கூட எந்த நேரத்திலும் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நான் சொல்லியிருக்கிறேன் கூப்பிட்டு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அம்மாட்ட ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூப்பிட்டு இப்படி வருது சுதாரிச்சுன்னு சொல்லியிருக்கிறேன், அண்ணனுக்கும் சொல்லியிருக்கேன், சண்முகனுக்கும் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து முன்னாடி எனக்கு ஒரு போன் அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. இப்ப நீ திருப்பூர் இன்சார்ஜ் பார்க்க வந்து அப்பே கூப்பிட்டு சொன்னா என்னை கூப்பிட்டு திருப்பூர் இருக்கீங்க பாத்துக்கிட்டு இப்படி வந்து பெருந்தன்மையா தான் பார்த்துதான் சரி பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மாநகரில் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் இருக்கும் வெளிப்படையாக பேசுறேன். அம்மன் இருக்கும் போது அவர் மாவட்ட சேரம் 15 இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அவர் சரியா அலைய முடியாத கூட நான் தான் கூப்பிட்டு அலைய கண்டிப்பா அவர் கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டு பேசிக்கிறோம். இப்படிதான் ஒண்ணு இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் அவர் அன்னைக்கு தேர்தல் சொல்லிட்டாங்க எனக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பா இந்த மாநிலத்துல எங்க கூட்டப்பட்டு இப்பதான் நடத்தணும், நன்றி தெரிவிக்க கூட்டம் நடத்தணும், பின்னாடி கூட்டத்தை வைக்கிறோம். எங்களுக்கும் தலைமைக்கும் என்ன பிரச்சனை? எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகுவதற்கும் பொதுச்செயலாளர் ஆகுவதற்கும் நாங்க உறுதுணையா இருக்கோம். எல்லாம் கூடுறாங்க. நாங்க முழு பணியாற்றணும். தமிழ்நாடு அதுக்கு முன்னிருந்து பணியாற்றும் நாங்க சி.வி. சண்முகம், ரத்த விஸ்வநாதன், தங்கமணி உட்பட வீரமணி, அன்பழக இப்படி எல்லாம் நிறைய சில பேர் எல்லாத்துக்கும் சொல்ல எல்லாருமே இருந்து பணியாற்றவங்க தான். இப்போ அவர் பொதுச்செயலாளர் சொல்லி போட்டு எங்களுடைய சில கோரிக்கைகள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. அதான் ஒரு பேர் சொல்றாங்க. ஆகவே எங்களுக்கு தலைமையில் என்ன பிரச்சனை? அதே போல இன்னொன்னு சொல்ல, எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கட்சி முக்கியம், அதுல மாட்டு கருத்து இல்ல. கட்சி நல்லா இருக்கணும், மாட்டு கருத்து இல்ல. அதுக்காக தான் இந்த கட்சி 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்து அடுத்த முறை இதுவரையிலும் அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சியா கண்டிப்பா வந்திருக்குது. அது ஏன் ஆளுங்கட்சியா வரல? அதை டிஸ்கஷன் பண்ணவங்க தான் நாங்க பொதுக்குழு கூட்டிருக்கோம். அப்ப பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருந்தோம். அவருக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதே போல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுக்கு வருது? இந்த பிரச்சனை எதுக்கு வருது? திமுக கூட அதிமுக போட முடிவெடுக்கும் போது இந்த பிரச்சனை வருது. சரி, எங்களை தாவக ஓட்டு போட்டு துரோகின்னு சொல்றாங்கல்ல, சில பேர் சொல்றாங்க. ஆனால் திமுக எதிர்ப்புல தாவக அதிமுக திமுக விட்டு போட்டோம். கட்சி விட்டு போல கட்சியா தான் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பொதுச்செயலாளர் கூட்டு பேசினார். இல்லை நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணோம், ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில பதவிகள் கொடுத்ததுல சில முரண்பாடுக்கு பொதுக்குழு கூட்டணும், ஒரு கமிட்டி போடணும். இது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி கோயம்புத்தூர்ல, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி நான் பார்த்ததுல இங்க லோக்கல் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உரிமையோட தலைமையில் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா லோக்கல்ல சில பேர், நான் இவங்கெல்லாம் சொல்றேன், லோக்கல்ல சில பேர் இன்னும் வெளிப்படையா சொல்றேன். இப்போ பொள்ளாச்சி ஏப்பா தம்பி, அதை எல்லாம் அமைதியா இருப்பா, ஏப்பா நீ விட்டு. அதே போல எல்லாம் நம்ம கட்சியில விடு, ஏன் அதாவது தம்பி நீங்க ஒரு கூட்டமா அமைதி உட்கார நம்மளால அதான் வருது அமைதி. அப்போ பொள்ளாச்சியில இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமா நான் வெளிப்படையாக சொல்றேன், அவரு சில தப்பான வேலைகள் பண்றாரு. பொள்ளாச்சி ஜெயராமனை பத்தி ஐடி சொன்னார்ல, அவரை பத்தியும் அவர் பையனை பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் பையன் ஒரு பிரச்சனை வரும்போது 25,000 மகளிர் நான் தான் கூட்டு போய் 6 பையனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நம்ம வளர்ந்த பையன் பேரு தப்பா போறது நம்ம கட்டல. ஆனா அந்த பையன் தப்பா போடக்கூடிய சூழ்நிலை. அப்ப அவரு தப்பா. அப்ப நான் உள்ள பேர தெரியுமில்ல, எடப்பாடியார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது எடப்பாடி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்ப ஓபிஎஸ் தெரிஞ்சாரு. இவர் நம்ம ஓபிஎஸ் போகும்போது கஜன் போது போய் கூட்டு வந்தாரு. இவரு பெரிய விசுவாசமா இருந்தாரா? எனக்கு தெரியாத நடந்ததெல்லாம் ஒரு சில பேரு இன்னும் சொல்ல போனா திமுக கூட பேசுறது இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் வரல. இதே பொள்ளாச்சி சம்பந்தப்பட்டவங்க திமுக கூட பேசுறாங்க. அதே போல அன்னைக்கு பொள்ளாச்சி நம்ம வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி நம்ம வீட்டுல நாடி வரணும் யாரும் இல்ல. நாங்க திமுக எதிர்ப்பு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்புதான் தாவக அந்த அடிப்படை பண்ணோம். சரி, எங்க நடவடிக்கை திமுக கூட போனான்னு சொன்னது யார் நடவடிக்கை இருக்கிறது? ஆகவே நாங்க நியாயமா இருக்கிறோம். அதுக்கெல்லாம் போடல. அவரு ஒரு வயசு முதிர்வு இல்லாம தேவையில்லாத பண்ற அவரை பத்தி தெளிவா தெரியும். இதுக்கு முன்னாடி எங்க இப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒட்டிக்கிறாங்க. நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். எங்களுக்கு தெரியும் எல்லாமே. நீங்க என்னென்ன பண்ணீங்க, எப்படி எத்தனை பேர்த்து வளர்ந்துருக்கீங்க, மந்தையா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தெரியாதா? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு லோக்கல்ல எங்களுக்கு இப்ப சொல்றேன், எங்க ஊர் இருக்கிறோம் சரி, இப்போ சொல்ற பொள்ளாச்சியாரம் மேலையும் பொள்ளாச்சியாரம் பையன் மேலையும் எங்க ஊர் சம்பந்தம் யாரும் எது போடாதீங்க பதிவு. நான் அண்ணா மறைமுக சொன்னேன், லோக்கல் ஏற்பட்டு நான் போட வேண்டாம், அவரு வேணும் என்னோட பணி போட்டு இங்கே நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் பொதுச்செயலாளருக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமான அவர்கிட்ட சில கோரிக்கை வச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், எடப்பாடி பொதுச்செயலாளர் இருக்கும், அவர் முதலமைச்சராக உறுதுணையாக இருந்த அறிவியர் சி.வி. சண்முகம் அவர்கள், தங்கமணி அவர்கள், நத்த விஸ்வநாத் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வீரமணி அவர்கள், இன்னும் நிறைய பேர் பாலஸ் ரெட்டி உட்பட நிறைய இருக்காங்க. நான் சில பேர் சொன்னேன், எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்கள். அவர்களுக்கு நாங்க வச்ச கோரிக்கை பொதுக்குழு கூட்டணும், கமிட்டி போடணும், அதே போல பல பதவி எல்லாம் கொடுக்கணும் போட்டு எனக்கு நான் 21 வருஷம் மாவட்ட செயலர் வந்துட்டேன். நான் பதவி போனா கூட மாநில பொறுப்பு மற்ற மாவட்ட செயலர் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் பேசும்போது சொன்னேன், எனக்கு அவங்கள பிரச்சனை இல்லை. எல்லாம் நீங்க எல்லாரும் வாங்க, அடுத்த ஜெனரேஷன் வரணும், மாற்று கருத்துல இல்ல வரணும். நானே 21 வருஷம் அம்மா போட்டு பதவி இருந்தாச்சு. அம்மா அப்பா எனக்கு போட்டது மாவட்ட செயலர், மாநில பொறுப்பு அம்மா தான் கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி அம்மா கொடுத்தாங்க, எல்லா பதவியும் அம்மா கொடுத்தா இந்த கட்சி கொடுத்தது. என்னுடைய தந்தை 72 கட்சி ஆரம்பிச்சவர். ஆகவே அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், மாற்றுக்கிறது இல்லை. அதிமுக நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும். 5 வருஷம் எதிர்கட்சி ஆண்டோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கோம். ஏன் ஆளுங்கட்சியா வர முடியல? அதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண ஆரோக்கியமா நான் தலைமையில. இங்க நீங்க எல்லாருமே நல்லா ஒற்றுமையா ஒர்க் பண்ணி மாற்றுக்கிறது இல்லை. தலைமையில டிஸ்கஷன் பண்ணி பண்ணினா தான் அந்த ஆளுங்கட்சியா வர முடியும்.
அந்த போட்டிகளுக்காகவே லோக்கல்ல பொறுத்தளவுக்கு இங்க பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கிறோம். அது ஒரு சில பேர், ஒரு சில நபர், நான் சில பேரை பத்தி சொல்லிட்டேன், அவங்க சுயநலத்துக்காக அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எத்தனை பேருக்கு வளர்த்துறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியும். இதுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தான் தேர்தல் உதவியா இருந்தாலும் வெளிப்படையா பேச முடியாது. அப்ப நீங்க வந்து கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பேசலாமா? ஒரு மனசாட்சி எல்லாம் என்ன வேணும் பேச எல்லாம் நீங்க என்ன பேச சொல்லிடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நாங்க தலைமையில பொதுச்செயலாளருக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. நாங்க அதை பார்த்துக்கிறோம். நாங்க எப்படி போனது தெரியும். இங்க மாவட்டத்துல இந்த கட்சி நல்லா இருக்கு. அதே போல அண்ணன் பேசின போது இளைஞர்கள் கூட நம்ம இங்க இருக்காங்க. இளைஞர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மத்த மக்கள் 21ல 10 ஜெயிச்சிடணும். இன்னைக்கு நான் மட்டும் தான் இங்க ஜெயிக்கிறேன். மத்தெல்லாம் இன்னைக்கு வர முடியல. அப்ப என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஆரோக்கியம்ல இதுதான். ஆகவே தயவு செஞ்சு ஒற்றுமையா இருந்து நாம் பணியாற்ற வேண்டும். அதே போல முழு ஒத்துழைப்பு நம்முடைய தொகுதியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை. நான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் கூட்டத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பொறுத்தளவுக்கு கொடுத்த பதவியை ஏத்துக்கல. நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன். உறுப்பினர் முறையில நான் இங்க கலந்துருக்கிறேன். எம்எல்ஏ முறையில் நீங்க பேசிட்டு இருக்கிறேன். அது மாவட்ட மரியாதை எப்பவுமே நம்ம கொடுப்போம். அதெல்லாம் மாற்று கருத்து என்றைக்கும் கிடையாது என்று சொல்லி, அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து சரி, அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும் போதும், அதுக்கு பின்னால் எடப்பாடியார் வந்த பின்னாலும் அதுக்காக பாடுபட்டவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா எனக்காக தொடர்ந்து பணியாற்றியவர்கள். இன்னைக்கு பணியாற்றிருக்கீங்க. என்றைக்கும் எந்த நேரத்திலும் நான் என் சகோதரன் உங்களுக்காக எந்த நேரத்தில் நம்ம தொகுதி கூட நல்லா இருக்கீங்க. எந்த சுகத்துல எப்ப சரி, என்றைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஒருவன், அது எந்த சூழ்நிலையில் மாறாது, உங்களுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு நம்ம குறுகிய தான் சொன்னோம். உடனடியா நீங்க எல்லாம் வந்து உடனே வந்தீங்க. ஆகவே நீங்க எல்லாம் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள், அதே போல எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எப்படி உருவாக்கினா வளர்த்தாங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமான நாங்க வந்து ஆரோக்கியமான வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க நினைக்கிறோம். அதுதான் வரும்போது அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி கண்டிப்பா வருங்காலத்தில் இந்த கட்சி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய மாவட்ட கழக அமைச்சர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கு வித்தியாசமான நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.